எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐனுடைய டூல்ஸ் பத்தி தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில இன்னைக்கு பார்க்க போற டூல் என்ன அப்படின்னா, ரைட்சோனிக். இந்த ரைட்சோனிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. யார் இது பயன்படுத்துறாங்க அப்படின்னா, என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள் வந்து இத பயன்படுத்துறாங்க. அப்புறம் டிஜிட்டல் ஏஜென்சிஸ், அதாவது டிஜிட்டல் சம்மந்தமா யாரெல்லாம் வேலை செய்றாங்களோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி. அவங்க டைரக்ட் டூ கஸ்டமர் கம்பெனிஸ். ஸோ கம்பெனிகள் வந்து டைரெக்ட்டா யாரை வந்து கஸ்டமர் வந்து அணுகுறாங்களோ அவங்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைட்சோனிக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏஐ சர்ச் க்ரோத் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்சோனிக் வந்து ஒரு கண்டென்ட் சர்ச் க்ரோத் இன்ஜின் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட்டர்ஸ்க்கோ இல்லை கிரியேட்டர்ஸ் மார்க்கெட்டிங்காக வேலை செய்கிறவங்களுக்கோ, ஒரு பிராண்டை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ, இல்லை அது சம்மந்தமாக வந்து அவங்க பிராண்டை வந்து உயர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இது வந்து பயன்படும். அதாவது ஒரு வியாபாரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வெப்சைட் இருக்கும். வெப்சைட் இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க. அதை சர்ச் பண்ணும்போது அவங்களது முன்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி சர்ச் என்ஜினுக்கு கண்டென்ட் எல்லாம் தேவைப்படும். அந்த கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு வந்து இது பயன்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரைட்சோனிக். அது இல்லாமல் இந்த ரைட்சோனிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டர். இப்போது ஒரு வெப்சைட், ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டில் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை எழுதணும் நாம். அதை வந்து இந்த ஏஐ ரைட்சோனிக் வச்சு எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? வாட் இஸ் ரைட்சோனிக்? இங்கே பாருங்கள், இதில் பார்க்கலாம். அது பற்றின முழுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ட்ராக் அண்ட் பூஸ்ட் யுவர் பிராண்டு. அதாவது நம்மக்கிட்ட ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டை ட்ராக் பண்ணி பூஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அது வளர்கிறதுக்காக இவங்க வந்து உதவுவாங்க. ரைட்சோனிக் இஸ் த ஒன்லி பிளாட்ஃபார்ம் 13,000+ மார்க்கெட்டிங் டீம்ஸ் ட்ராக். அதாவது மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிராண்டை வந்து ட்ராக் பண்ணி அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் என்ஜின் என்ன பண்ணுவோம், கூகுளில் சர்ச் பண்ணுவோம், பிங்கில் சர்ச் பண்ணுவோம். ஆனால் இப்போல்லாம் சாட்ஜிபிடி, க்ளவுடி, பெர்ப்ளெக்சிட்டி, ஜெமினி, கார்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளது முன்னாடி வர்றதுக்காக, சரிங்களா, நம்மளது விசிபிள் ஆகிறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து இது செஞ்சு கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எஸ்இஓ சம்மந்தமான வேலைகள், அப்புறம் ஜிஇஓ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது அப்புறம் ஒன் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணணும்னா விசிபிலிட்டி ஸ்கோர், எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது அனலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே அவங்களுடைய டாக் தான். சரி, ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போனதும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே, ஸோ வின் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் ஏஐ சர்ச். ஸோ ஏஐ சர்ச்சில் நம்ம கஸ்டமரை வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி அதை வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பிஃபோர் ஆஃப்டர்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை முதல்ல அவங்க வந்து எப்படி இருந்தது, இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது வந்து எப்படி ஆகுது. 12% இருந்த விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 71% வரைக்கும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சாட்ஜிபிடியில். இது வந்து அதாவது முன்னாடியெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் என்ஜினில் தான் சர்ச் பண்ணுவோம். ஆனால் இப்போ எல்லோரும் எடுத்த உடனே சாட்ஜிபிடி, பெர்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஏஐயில் பண்ணுறோம். அந்த ஏஐயில் பண்ணுறதுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த ரைட்சோனிக் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்சோனிக்கை பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா இதுதான். அதாவது முன்னாடியெல்லாம் எஸ்இஓ பண்ணுவோம். அதாவது சர்ச் என்ஜினில் ஒரு ப்ராடக்ட் முன்னாடி வர மாதிரி, ஒரு பொருள் முன்னாடி வர மாதிரி பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ச் என்ஜின், அதாவது ஏஐ சேட்பாட் இருக்கு இல்லைங்களா, அந்த சேட்பாட்டில் முன்னாடி வர்றதுக்கு என்னெல்லாம் வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகள்லாம் செஞ்சு தர்றது தான் வந்து இந்த ரைட்சோனிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு,
ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆன்லைனில் வந்து பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக பயன்படும். இதுக்கு தான் இந்த ஏஐ டூல் யூஸ் ஆகுது. அடுத்த பதிவில் இன்னொரு டூலோடு பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காச்சும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் யாராவது அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய பிராண்டை வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, இல்லை க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.